ஒரு சின்ன பையன்ட்ட வந்து அங்கிள் அமெரிக்காவில் பாடுற பாட்டு ஒன்று பாடவா, நல்லா இருக்குமே, நான் இது வரைக்கும் கேட்டது இல்லையா, பாடு. 20 நிமிஷம் பாடு. என்னடா இது அமெரிக்காவில் பாடுறது, இங்கே கேட்காது அப்படின்னு அவன் வீட்டுக்கு போயிட்டேன். இப்போ நான் எனக்கு என்ன வேறு வேலையே இல்லாமல் நான் உட்காந்துருந்தேன். 20 நிமிஷம் வேஸ்ட்டு செலவாக எனக்கு போச்சு. அப்போ அதுக்குன்னு சின்ன பிள்ளை அப்படி தான் இருக்கேன். ஏன்னா ஒரே வரியில் முடிப்பாங்க. தம்பி ஸ்டேஷன் மாத்திரைக்கு சிரமப்பட்டு இங்கேருந்தே சொல்கிறார், ரேடியோவை சிலவனில் வை, வேணாப்பா நம்ம வீட்டில் இருக்கட்டும். கிட்ட கொஞ்சம் இந்த கடல் தாண்டி நீச்சடிச்சு அங்கோயா வச்சுட்டு வர சொன்னார். இது வேறு எங்கேயும் பேச முடியாது. இப்போ இன்னொரு கால் கேட்டார், கூண்டுக்கிட்ட சிங்க கூட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே எட்டி பார்க்கக்கூடாதுப்பா. இப்போ சிங்கம் திடீர்னு வெளியே வந்துச்சுன்னா என்ன செய்வேன், பிடிப்பேன். சிங்கத்தையா இல்லை ஓட்டம், இது பிடிப்பு. 2 பேர் வாங்கி விட்டார், சின்ன பையன் எப்படி பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி. என்கிட்ட வந்து டச்சிங் ஸ்டோரி சொல்லுவா உங்களுக்கு, சொல்லு கேட்கலாம். ஒரு பையன் நடந்து போகிறான், அப்போ ஒரு நாய்க்குட்டி இருக்குது, அதை அப்படி தொட்டு பார்க்குறேன். மறுபடியும் நடந்து போகிறேன், அடுத்த ஊரில் பெரிய நாய்க்குட்டி கிடக்கு, அதையும் பயப்படாமல் தொட்டு பார்க்குறேன். என்னடா ஏதாவது சொன்னேன், இதான் டச்சிங் ஸ்டோரி. டச் பண்ணல 2 தடவை இது மாதிரி கடி